ஆலயங்கள் நம் செல்வங்கள். மன்னர்கள் காலம் தொட்டு நம் முன்னோர்கள் காலம் வரை கோவில்களை போற்றி பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். இந்து சமயம் பற்றிய வெவ்வேறு செய்திகளையும் தகவல்களையும் நாம் கேட்டு கண்டு அறிந்து வந்திருக்கிறோம். ஆனால் அது ஒரு பெரும் கடல். நாம் அறியாத அல்லது அறிந்த ஆனால் அர்த்தமோ காரணமோ புரியாதவை இன்னும் எவ்வளவோ உள்ளன. அவற்றை அறிவதற்கான சிறு முயற்சிதான் திருவடி. நமது முக்கிய கடமை இந்த செல்வங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து செல்வதே. இங்கு தரப்படும் நல்ல உபயோகமான விஷயங்களை மற்றவர்களுக்கும் கொடுங்கள். இது மலையை புரட்டுவது போன்ற ஒரு செயல் முயற்சி. தவறு இருப்பின் சுட்டி காண்பியுங்கள். சரி செய்து கொள்கிறோம். எங்களுக்கும் இது ஒரு கற்றல் முயற்சிதான். வாருங்கள், கரம் கோர்த்து ஆலயம் நோக்கி பயணிப்போம். தினமும் கோயிலுக்கு செல்லும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். கோவிலுக்கு செல்லும் போது மங்களகரமான ஆடைகளை அணிந்து செல்வோம். குடும்பத்தோடு கோவிலுக்கு செல்லும் வழக்கத்தை கடைபிடிப்போம். கோவிலுக்கு செல்லும் முன் அதன் தல புராணத்தை தெரிந்து கொள்வோம். கோவில் பற்றிய ஆகம விதிகளையும் அதற்கான காரணங்களையும் அறிந்து கொள்வோம். கோவில்களில் எப்பொழுதும் அமைதியை கடைபிடிப்போம். கோவில்களில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் தீபம் ஏற்றுவோம். கோவில் சன்னதியில் அக்கோயிலுக்குரிய பதிகங்களை மனம் விட்டு பாடுவோம். கோவில் வளாகத்தில் சற்று நேரம் அமர்ந்து இறைவனிடம் மனதுக்குள் பேசி மகிழ்வோம். கோவில் வளாகத்தில் நெகிழி பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகிப்பதை தவிர்ப்போம். கோவில் வளாகத்தில் சுவர்களில் சின்னங்கள், குறியீடுகள், பெயர்கள் எழுதுவதை தடுப்போம். விபூதி, குங்குமம், பூக்களை சுவற்றிலோ தூணிலோ தரையிலோ போடாமல் ஆலயம் சுத்தமாக இருக்க உதவுவோம். கோவிலில் உள்ள சிற்பங்களையும் ஓவியங்களையும் கல்வெட்டுகளையும் சேதமடையாது பாதுகாப்போம். நீர்நிலைகளில் குப்பைகள், துணிகள் வீசாமல் சுத்தமாக வைத்திருக்க உதவுவோம். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கோவில்கள் பற்றிய புத்தகங்களை பரிசளிப்போம். புராணங்களிலிருந்து கதைகளை தினமும் குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்வோம். முடிந்த போதெல்லாம் கோவிலில் உழவார பணி மேற்கொள்வோம். நமது ஆலயம் நமது பொறுப்பு, நமது கடமை.